வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் அனைத்து துறை அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், மின்சாரம், உரங்கள் போன்ற துறைகளின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். 5 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து நாளை மாநில செயற்குழுவை கூட்டி முடிவெடுப்போம் என்றும் பே. சண்முகம் பேட்டி. எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சருடைய கருத்தை கட்சியினுடைய மாநில செயற்குழுவில் விவாதித்து அதனுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் உரிய முறையில் தலைவருக்கு செய்திகள் அனுப்புகிறோம் என்பதை சொல்லியிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். வேறு எந்த விதமான முடிவையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றும் பே. சண்முகம் திட்டவட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. அப்படிப்பட்ட எந்த நேரத்திலும் அப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் போனது கிடையாது. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு பொருட்படுத்தாமல் புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டு. எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிமுக, பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் இணையாது என்று வேல்முருகன் திட்டவட்டம். 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து களம் காண்பதாகவும் அறிவிப்பு. நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வர இருப்பதாக தகவல். அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் தகவல். தவேக தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக தயாராக இருந்தது. விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால்தான் ஜனநாயகன் முடக்கப்பட்டுள்ளதாகவும் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் தன்னுடைய மகனுடைய ரெட்ஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இந்த நிதியோட படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முறைக்கப்பட்டது. அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை என்றவுடன் கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. எவ்வளவு கேவலமான கொடூரமான மனநிலை இருந்தால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவார்கள் என்றும் காட்டம். அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு.
டெல்லி என்று சொன்னாலே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடுக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். முதலமைச்சருக்கு ஒரே பயம், டெல்லினாலே ஒரு நடுக்கம். டெல்லினாலே இங்கே கில்லியாக நடக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன் அப்படின்னு தெரியல. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை விரும்பாத ராமதாஸ் தரப்பு முக்கிய நிர்வாகிகள். வருத்தத்தில் இருக்கிறேன் என்பது உண்மை, ஆனால் திமுகவில் இணையும் எண்ணம் இல்லை என்று பாமக எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். எந்த பொறுப்பும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் எப்படி செயல்பட முடியும் என்று சரத்குமார் கேள்வி. கொடுத்த வாக்குறுதியை அண்ணாமலை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தேர்தல் களத்திலே பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்தினார். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கும் இருக்கு. ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வி.கே. சசிகலா திடீர் மும்பை பயணம். தவேக தலைவர் விஜய் ஏற்கனவே மும்பையில் முகாமிட்டுள்ள நிலையில் வி.கே. சசிகலாவும் மும்பை பயணம். வி.கே. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் விருப்ப மனு பெறுவதற்கான அவகாசம் நீட்டிப்பு. இன்றுடன் கால அவகாசம் நிறைவடைய இருந்த நிலையில் திங்கட்கிழமை மாலை வரை விண்ணப்பங்களை வழங்கலாம் என அறிவிப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்பி தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம். பரப்புரை வியூகங்கள், சுற்றுப்பயண திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு உதாரணம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடல். டீ கடைக்காரரை 3 முறை முதலமைச்சராகவும் பல துறைகளுக்கு அமைச்சராகவும் ஆக்கிய இயக்கம் அதிமுக என்றும் பேட்டி. டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்னைக்கு அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா, இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமாக ஆயிட்டார் பாருங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டி இல்லை என்று தகவல். பொன்முடி வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட அவரது மகன் கௌதம சிகாமணி விருப்ப மனு. மதுரை திருமங்கலம் குன்னத்தூர் பகுதியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி ரெய்டு. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக அளித்த புகாரின் பேரில் சோதனை. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதியாகும் என தகவல். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுடன் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படாத நிலையில் முக்கிய ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கருடன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை.
திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் ஆலோசனைக்கு பின் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. உப்பளம் தொகுதியில் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி ஆகியோர் போட்டி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளராக அருள் முருகன் போட்டி. நேற்று 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒருவரை அறிவித்தது அக்கட்சி தலைமை. புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசூடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தி. சிவகங்கை அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 4,51,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. பரமக்குடியில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 75 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை பரமக்குடி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கொலை வழக்கில் நியாயம் கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரப்படும். மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் எம்பி கனிமொழி பேட்டி. உச்சபட்ச தண்டனை அந்த குற்றவாளிக்கு வாங்கி தருவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்யப்படும் என்ற உறுதியை அவர்களுக்கு தந்தது. மீன் கழிவு நிறுவனங்களை மூடாவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பு. தூத்துக்குடி பொட்டலூரணி கிராம மக்கள் முடிவு. மூலப்பொருட்கள் விலை உயர்வு காரணமாக துணி துவைக்கும் சோப்பு, லிக்விட், வாஷிங் பவுடர் விலை உயர்கிறது. தமிழ்நாடு சிறு தொழில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. இருபத்தி 7 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் நிறுவன பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். சென்னை மேடவாக்கத்தில் தனியார் உணவகத்தில் உணவுடன் சேர்த்து கேஸ் சர்வீஸ் சார்ஜ் வசூலிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெங்களூருவில் முக்கிய சாலைகளில் தெருவோர வியாபாரிகளுக்கு தடை என்று துணை முதலமைச்சர் சிவக்குமார் அறிவிப்பு. பாதசாரிகளின் நடமாட்டத்தை எளிதாக்கவும் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தவும் நடவடிக்கை.